Hi, welcome to our channel. In this video, we will talk about effective classroom communication and barriers in effective classroom communication. In the topic related, என்னென்ன questions எல்லாம் previous year UGC NET examல கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். ஜெனரலாவே நீங்க ஒரு UGC NET examக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி ரிப்பீட்டட் क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கற மாதிரி நினைச்சிட்டு previous year questions அப்படியே மனப்பாடம் பண்றதை கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படினா ரிப்பீட்டட் questions அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான questions-ஆ தான் இருக்கும். பட் பர்டிகுலர் டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே டாப்பிக்கில் திரும்ப கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் அண்ட் கீ டேர்ம்ஸ் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் சென்டர்டு கம்யூனிகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா லேர்னர் சென்டர்ட், பீப்புள் சென்டர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் இது எல்லாத்துக்குமே மாணவர்கள் ஸ்டூடெண்ட் தான் அர்த்தம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் இதுக்கு சூட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை அதுக்குரிய ஆன்சரை மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்கும் போதும் உங்களால் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு டாபிக் ரிலேட்டடான எல்லா கீ டேர்ம்ஸையும் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அந்த டாப்பிக்கில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு கம்யூனிகேட்டட் வேர்ட்ஸ் கேரி இன் அ கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன். ஜென்ரலாக ஒரு கிளாஸ் ரூம் சிச்சுவேஷனில் கம்யூனிகேட்டட் வேர்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் கேரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பார்த்தோம்னா டைவர்ஷன், கிரிட்டிசம் அண்ட் இரேஷனாலிட்டி. அதாவது டைவர்ஷன் அப்படிங்கிறது வேறுபடக்கூடிய விஷயங்கள், அண்ட் கிரிட்டிசம் அப்படிங்கிறது விமர்சிக்கக்கூடியது, அண்ட் இரேஷனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவு இல்லாத விஷயமா. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனுங்கிறது கண்டிப்பாக ஆன்சராக இருக்கலாம். பட் அடுத்த இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ரோவர்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சர்ச்சைக்குரிய பேச்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ டெஃபினட்டாக ஆப்ஷன் சியும் ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்பிடிட்டி, இரேஷனாலிட்டி, நான் அக்செப்டன்ஸ். ஸோ ஜென்ரலாக இன்ஸ்பிடிட்டி அப்படிங்கிறது ஒரு டேஸ்ட்லெஸ்ஸான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ டேஸ்ட்லெஸ்ஸான விஷயங்களோ இரேஷனாலிட்டி அப்படிங்கிறது பகுத்தறிவு இல்லாதது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஒரு வேர்ட்ஸ் கேரி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பவர், ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரெடிஷன். ஸோ ஜென்ரலாகவே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் ஒரு பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்டு மேனரில் இருக்கணும், அண்ட் ட்ரெடிஷ்னல் அதாவது மாரல் வேல்யூஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அது பவர்ஃபுல் அல்லது ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பவர், ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரெடிஷன். நெக்ஸ்ட் ஒன், அஸ் அ குட் கிளாஸ் ரூம் கம்யூனிகேட்டர் யூ ஆர் சப்போஸ் டு நோ யுவர். நீங்கள் ஒரு குட் கிளாஸ் ரூம் கம்யூனிகேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சைலண்ட் கியூஸ், அதாவது சைலண்ட்டாக இருக்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆப்ஷன் சி பார்த்தோம்னா ஆடியன்ஸோட எமோஷன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ஒருத்தவங்க ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா திரும்ப கவுண்டர் ஆர்குமெண்ட்டை நம்ம டெவலப் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சராக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆர்ட்ஃபுல் பாசஸ், அதாவது சரியான இடைநிறுத்தங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த டீச்சர் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆர்ட்ஃபுல் பாசஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், அதே மாதிரி எந்த இடத்துல திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பாசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பாசிங் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு டீச்சருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர்ட்ஃபுல் பாசஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் எ டீச்சர் ஹேஸ் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் வைல் அட்ரஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ரூம். காக்னிசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா கவனிக்கிறது, அதாவது கவனம். ஸோ ஒரு டீச்சர் கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஃபிக்ஸட் போஸ்டர், அதாவது போஸ்டர்னால் தெரியும், போஸ்டர், பாடி லாங்குவேஜ் அண்ட் கெஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபிக்ஸட் போஸ்டர் அப்படிங்கிறது ஒரே இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறது. ஸோ கண்டிப்பாக அது கரெக்டான ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பார்த்தோம்னா ரெப்பிட்டேட்டிவ் பாஸ், அதாவது அடிக்கடி நிறுத்தி கிளாஸ் எடுக்கிறது. ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி, அதாவது ப்ராக்சிமிட்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் டீச்சர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கம், அதாவது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஸோ இதுவும் சரியான ஆப்ஷனாக இருக்காது. இதே இது ப்ராக்சிமிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டான ஆன்சராக இருக்கும். பட் அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மாடுலேஷன். ஜென்ரலாக ஒரு டீச்சர் அவங்களோட மாடுலேஷன், அதாவது ஹை பீச் அண்ட் லோ பீச், எந்த இடத்துல ஏற்ற இறக்கங்களோட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் வாய்ஸ் மாடுலேஷன். நெக்ஸ்ட் ஒன், as a teacher select the best option to ensure your effective presence in the classroom.
ஸோ கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஒரு எஃபெக்டிவ் ப்ரெசன்ஸாக கிளாஸ் ரூமில் இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா பீயிங் அத்தாரிட்டேரியன், அதாவது அதிகாரத்தோரணையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் யூஸ் ஆஃப் பேர் கமாண்ட். பேர் கமாண்ட் அப்படிங்கிறது ஒரே டைப்ஸ் ஆஃப் குரூப்பை தான் நம்ம பேர்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் மேக்கிங் அக்ரெசிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் அடாப்ஷன் ஆஃப் வெல் எஸ்டாப்ளிஷ்டு போஸ்டர், அதாவது ஒரு நல்ல போஸ்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் அடாப்ஷன் ஆஃப் வெல் எஸ்டாப்ளிஷ்டு போஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் attitudes, accents and appearances in the context of classroom communication are considered as. நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலாகவே attitudes, accents, appearance, gesture, posture, body language இது எல்லாமே கம்பல்சரி நான் வெர்பல் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் ஆஃபன் த டீச்சர் ஸ்டூடெண்ட் கம்யூனிகேஷன் இஸ். ஜென்ரலாக ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிரிட்டிக்கல். அதாவது கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி அல்லது ஒரு விமர்சிக்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. தேர்ட் ஆப்ஷன் ஸ்பூரியஸ். ஜென்ரலாக ஸ்பூரியஸ் மீனிங் என்னென்னா போலியானன்னு அர்த்தம். ஸோ போலியான ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஆப்ஷன் கான்ஃபரன்டேஷனல். கான்ஃபரன்டேஷனல் அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா மோதல் போக்கோ உருவாக்கக்கூடிய. ஸோ அந்த மாதிரியான கம்யூனிகேஷனாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன் யூட்டிலிட்டேரியன். அதாவது யூட்டிலிட்டேரியன் அப்படிங்கிறது மீனிங் என்ன பயனுள்ளதான அர்த்தம். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான கம்யூனிகேஷனாக டீச்சர் ஸ்டூடெண்ட்க்கு இடையில நடக்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் யூட்டிலிட்டேரியன். நெக்ஸ்ட் ஒன் எ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இஸ் அ டீச்சிங் ஸ்பேஸ் விச் ஹேஸ். என்னென்னலாம் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சிங் ஸ்பேஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்மார்ட் போர்ஷன் வித் டச் பேனல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஜென்ரலாக ஒரு டச் பேனல் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பிசி லேப்டாப் கனெக்ஷன் அண்ட் டிவிடி விசிஆர் பிளேயர். ஸோ இந்த மாதிரி பிசி லேப்டாப் கனெக்ஷனை யூஸ் பண்ணால் தான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டாக்குமெண்ட் கேமரா அண்ட் ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ப்ரொஜெக்டர் அண்ட் ஸ்க்ரீன். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் அதை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தோம்னா 1 2 3 4 எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் மஸ்ட் பி. ஜென்ரலாக ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் கட்டாயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் லேர்னர் சென்டர்டோ ஸ்டூடெண்ட் சென்டர்டோ இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்டூடெண்ட் சென்டர். இங்கே லேர்னர் சென்டர்னு கொடுக்கல. இன்கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது லேர்னர் சென்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ராக்ஷன் இன்சைட் த கிளாஸ் ரூம் சுட் ஜெனரேட். ஒரு கிளாஸ் ரூமில் இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா அந்த இன்ட்ராக்ஷன் எந்த விஷயத்தை ஜெனரேட் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் ஆர்கியூமெண்ட்டை ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கலாம். பட் அடுத்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஐடியாஸ். ஸோ ஐடியாஸை ஜெனரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷனை விட இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி படித்தோன்னே இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிடாமல் ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எது இந்த கொஸ்டினுக்கு சூட் ஆகுங்கிறத நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஆப்ஷன் டின்னு பார்த்தோம்னா கான்ட்ரவர்சரி, ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சா இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐடியாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் கம்யூனிகேஷன் எ மேஜர் பேரியர் டு ரிசப்ஷன் ஆஃப் மெசேஜஸ். ஜென்ரலாக ஒரு கம்யூனிகேஷனில் எந்த விஷயங்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆடியன்ஸ் இன்கம். ஸோ ஆடியன்ஸோட இன்கம் கண்டிப்பாக ஒரு பேரியராக இருக்காது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆடியன்ஸ் எஜுகேஷன். ஜென்ரலாக ஆடியன்ஸோட எஜுகேஷனும். ஃபோர்த் ஆப்ஷன் ஆடியன்ஸோட நாலேஜ். இது ரெண்டுமே ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதை விட இதுக்கு மோஸ்ட் சூட்டபுளாக எது இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஆடியன்ஸோட ஆட்டிடியூட். அதாவது சரியாக பிஹேவ் பண்ணலை, கம்யூனிகேஷன் நடக்கும்போது சரியாக பிஹேவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது கம்யூனிகேஷன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரிசப்ஷனுக்கு ஒரு பேரியராகவும் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆடியன்ஸ் ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் கேன் பி டிஸ்கிரைப்ட் அஸ். ஜென்ரலாக ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை என்னவா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி எக்ஸ்ப்ளோரேஷன். எக்ஸ்ப்ளோரேஷனுங்கிறது ஒரு ஆய்வு பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுற மாதிரியான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா நிறுவனமாக்குறது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ நிறுவனமாக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் அன்சிக்னிஃபைடு நேரேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் நேரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை சிக்னிஃபை பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இதுவும் கண்டிப்பாக ஆப்ஷனாக இருக்காது. இன்கேஸ் நேரேஷன் சிக்னிஃபைடு நேரேஷன் கொடுத்தா இதுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா டிஸ்கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் டிஸ்கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு சொற்பொழிவுன்னு அர்த்தம். அதாவது பேச்சு, டாக்கிங் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனுங்கிறதுக்கு கரெக்டான ஆப்ஷன் இதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஸ்கோர்ஸாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன், த கம்யூனிகேட்டட் நாலேஜ் இன் அ கிளாஸ் ரூம் இஸ் கன்சிடர்ட் அஸ். ஜென்ரலாக ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நாலேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கல்ச்சுரல் கேபிட்டல். அதாவது ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு மாரல் வேல்யூஸ் உள்ள ஒரு நல்ல சிட்டிசனாக சொசைட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் முக்கியமான விஷயம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கல்ச்சுரல் கேபிட்டல் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஸ் நார்மலி கன்சிடர்ட் அஸ். ஜென்ரலாக கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எஃபெக்டிவ். ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறது கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அஃபெக்டிவ் டொமைன்ங்கிறது நம்மளோட எமோஷனல் ரிலேட்டடான விஷயங்கள், கண்டிப்பாக அப்போ அது ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், காக்னிட்டிவ்ங்கிறது அறிவு சார்ந்த இன்டெலெக்சுவலான விஷயங்கள்னு அர்த்தம். ஸோ இதுவும் ஆன்சராக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் செலக்டிவ். ஸோ செலக்டிவாக இல்லாத மாதிரி அப்படிங்கிறபோது இங்கே ரெண்டு ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அதாவது எஃபெக்டிவ் அண்ட் காக்னிட்டிவ் ரெண்டில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளோட கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்லேயே பார்த்துருக்கோம், ஒரு காக்னிட்டிவ் டொமைன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ப்ரைமரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மற்ற விஷயங்களை எல்லாத்தையுமே டெவலப் பண்ண முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் காக்னிட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஜென்ரலாக ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு எது பிரின்சிபலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு ஆள் மட்டும்தான் இன்ஃபர்மேஷனை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் மெத்தட் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ரூமில் இருந்தால் தான் அது ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனாக இருக்கும். ஒன் வே ட்ரான்ஸ்ஃபராக மட்டும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனாக இருக்காது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் எ பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் லீட்ஸ் டு. ஸோ ஒரு பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எதை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கொயர்சியான் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா கட்டாயப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கம்பல் பண்ணக்கூடிய விஷயங்களை லீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், கன்ஃபரன்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா மோதல் போக்கு உள்ள மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், சப்மிஷன். ஸோ சப்மிஷனுங்கிறது ஒரு கீழ்ப்படிதல், ஒபே பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஸோ ஒபே பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இதுக்கு ப்ராப்பரான ஆன்சராக எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், பெர்சுவேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், நாலேஜை இன்டியூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பெர்சுவேஷன். Next one, the typical feature of an information-rich classroom lecture is in the nature of being. ஜென்ரலாக ஒரு கிளாஸ் ரூம் லெக்சர் இன்ஃபர்மேஷன் ரிச் ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயங்களை கண்டிப்பாக கண்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செடன்ட்ரி. ஜென்ரலாக செடன்ட்ரிக்கு மீனிங் என்னென்னா உடல் உழைப்பு இல்லாத உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி. ஸோ இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாகர்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா எதிராக தள்ளாடுற மாதிரியான விஷயங்கள், அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லாத மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இதுவும் கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. லாஸ்ட் ஆப்ஷன், செக்டோரல். ஸோ ஒரு துறை சார்ந்த விஷயங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்ஃபர்மேஷன் ரிச் கிளாஸ் ரூம் லெக்சர்னு சொல்ல முடியாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஃபேக்சுவல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஸோ உண்மையான ஒரு ட்ரூ இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷன் ரிச் கிளாஸ் ரூம் லெக்சராக அமையும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபேக்சுவல். நெக்ஸ்ட் ஒன், இன் எ கிளாஸ் ரூம் ப்ராபபிலிட்டி ஆஃப் மெசேஜ் ரிசப்ஷன் கேன் பி என்ஹான்ஸ்டு பை. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் ஒரு மெசேஜ் ரிசீவருக்கு எந்த விதத்தில் என்ஹான்ஸ் பண்ணி போய் ஒரு மேம்படுத்தப்பட்ட மெசேஜாக போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்போசிங் த இக்னோரன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்டை இக்னோர் பண்ணுறது மூலியமாக பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீசிங் த இன்ஃபர்மேஷன் லோட். அதாவது இன்ஃபர்மேஷன் அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் ஒரு கரெக்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் மெசேஜ் ரிசப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், யூசிங் ஹை டெசிபல் ஆடியோ டூல்ஸ். அதாவது சவுண்ட் அதிகமான ஆடியோ டூல்ஸை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சரியான ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், எஸ்டாப்ளிஷிங் எ வியூ பாயிண்ட். அதாவது நம்மளோட வியூ பாயிண்ட்டை, அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட வியூ பாயிண்ட்டை நம்ம நல்லா கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ்டாப்ளிஷிங் எ வியூ பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், எ குட் கம்யூனிகேட்டர் பிகின்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் ப்ரெசன்டேஷன் வித். ஜென்ரலாக ஒரு குட் கம்யூனிகேட்டர் எதை வச்சு அவங்களோட டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ரிப்பீட்டேட்டிவ் ப்ரேஸ். அதாவது திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு கேமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். அது என்ன அப்படின்னா வார்ம் அப் ஆன விஷயங்கள். ஸோ வார்ம் அப் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஒரு குட் கம்யூனிகேட்டர் பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷனாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சராக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். ஸோ காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனாக இருக்காது, குட் கம்யூனிகேட்டராகவும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், எப்போவுமே ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்ரோச்சில் தான் போகணும். அதாவது சிம்பிளான விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் விஷயத்துக்கு போகணும். ஸோ இது கரெக்டான ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட், நான் செக்யூட்டியர். ஸோ நான் செக்யூட்டியர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா தொடர்பில்லாத ஒரு இன்டர் ரிலேட்டடான விஷயங்களை சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி சொன்னாலும் அது ஒரு குட் கம்யூனிகேட்டருக்கு கரெக்டான விஷயமா இருக்காது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஐஸ் பிரேக்கர்.
Next one, differentiation between acceptance and non-acceptance of a certain stimuli in classroom communication is basis of. ஸோ ஜென்ரலாக கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் அக்செப்டன்ஸ் அண்ட் நான் அக்செப்டன்ஸ் இது ரெண்டு விஷயத்தை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் செலக்டிவ் அட்டென்ஷன். ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் ஒரு டீச்சர் கிளாஸில் அட்டென்ஷனாக இருக்கும்போது அக்செப்டன்ஸ் அண்ட் நான் அக்செப்டன்ஸ் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நான் அக்செப்டன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அக்செப்டன்ஸை ஜெனரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஒரு டீச்சர் கொடுக்க முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் செலக்டிவ் அட்டென்ஷன். நெக்ஸ்ட் ஒன், அசஷன். டு கம்யூனிகேட் வெல் இன் த கிளாஸ் ரூம் இஸ் அ நேச்சுரல் எபிலிட்டி. ஸோ ஜென்ரலாக கிளாஸ் ரூமில் கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள்ங்கிறது ஒரு நேச்சுரல் எபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூமை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு டீச்சர் கண்டிப்பாக எஃபர்ட் எடுத்து அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு நேச்சுரல் எபிலிட்டியாக இருக்காது. ஸோ அசஷனுங்கிறது இங்கே தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ரீசன், effective teaching in the classroom demands knowledge of the communication process. ஸோ ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் கிளாஸ் ரூமில் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாலேஜ் டிமாண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸில் இருக்கணும். ஸோ இது சரியான ஆன்சர். ஸோ த கரெக்ட் கோட் இஸ் A is false but R is true. Next one, assessment. Classroom communication is a transactional process. ஜென்ரலாகவே தெரியும் டிரான்சாக்ஷனல் அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக் அண்ட் கொடுத்து வாங்குற இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த assessment is correct. Next, reason. A teacher does not operate under the assumption that students' response are purposive. ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத டீச்சர் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சராக இருக்காது. ஸோ ரீசன் இஸ் ராங். ஸோ த கரெக்ட் கோட் இஸ் A is true but R is false. Thanks for watching.